ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. மெடி அசிஸ்ட் ஹெல்த் கேர் சர்வீசஸ் லிமிடெட் ஐபிஓ ஜனவரி 15 ஓப்பன் ஆக போகுது. ஸோ இந்த கம்பெனி பற்றிய டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பெங்களூர் பேஸ்டு கம்பெனி தான் இவர்கள். இந்த கம்பெனி ஒரு ஹோல்டிங் கம்பெனி. இவர்களுக்கும் கீழே மொத்தம் 9 சப்சிடரி கம்பெனி இருக்குது. அதில் 4 டைரக்ட் சப்சிடரி இருக்குது. ரிமைனிங் 5 இன்டைரக்ட் சப்சிடரிஸ் இருக்குது. இந்த 4 டைரக்ட் சப்சிடரிஸ் பார்த்திங்கன்னா மெயினாக தேர்ட் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு. அதாவது டிபிஏ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த தேர்ட் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீசஸ் பார்த்திங்கன்னா ஒரு மீடியேட்டராக செயல்படுறது தான். அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனிஸுக்கும் நம்மளை மாதிரி இன்சூரருக்கும் இமீடியேட்டராக செயல்படுவாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனிஸுக்கும் ஹாஸ்பிட்டல்ஸுக்கும் மீடியேட்டராக செயல்படுவாங்க. கவர்மெண்ட்க்கும் பப்ளிக் ஹெல்த் ஸ்கீமுக்கும் மீடியேட்டராக செயல்படுவாங்க. ஸோ இது மாதிரி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா சர்வீசஸ் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலைசேஷன் சர்வீசஸ், கால் சென்டர் சர்வீசஸ், கஸ்டமர் ரிலேஷன்ஸ், கான்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட், பில்லிங் சர்வீசஸ், கிளைம் ப்ராசஸிங் சர்வீசஸ், இது மாதிரி சர்வீசஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவர்களுடைய மெடி அசிஸ்ட் டிபிஏ, மெட்வாண்டேஜ் டிபிஏ தேர்ட் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரேஷன், ஸோ அண்டு ரக்ஷா டிபிஏ பார்த்திங்கன்னா 92.98% ரெவன்யூ பிரேக்கப் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெயினாக மெடி அசிஸ்ட் டிபிஏ தான் 89.87% ரெவன்யூ பிரேக்கப் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவர்களுடைய மற்ற ஹோல்டிங்லாம் பார்த்தோன்னா ஐஹெச்எம்எஸ், மேஃபேர் இந்தியா, மேஃபேர் யூகே, மேஃபேர் குரூப் ஹோல்டிங், மேஃபேர் பிலிப்பைன்ஸ், மேஃபேர் சிங்கப்பூர். ஸோ இதெல்லாம் இவர்களுடைய மற்ற சப்சிடரி கம்பெனிஸாக இருக்காங்க. செப்டம்பர் 2023 படி இந்த டிபிஏ தேர்ட் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர் கம்பெனி பார்த்திங்கன்னா 16 கம்பெனிஸ் இருக்காங்க நம்ம இந்தியாவில்ன்ற மாதிரி ஆர்ஹெச்பியில் கொடுத்துருந்தாங்க. ஜென்ரல் இன்சூரன்ஸ் கவுன்சிலில் இந்த லிஸ்ட் இருக்குது. ஸோ அதை நான் சர்ச் பண்ணப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25 இருக்காங்க. இதில் நம்ம கம்பெனியோட 2 சப்சிடரி கம்பெனிஸ் ரக்ஷா ஹெல்த் இன்சூரன்ஸ், மெடி அசிஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா இதில் தான் வந்துட்டுருக்காங்க. தென் ஒரு ஸ்டேட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனிஸ் இந்த டிபிஏ ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா ஹெல்த் டெக், இன்சூரன்ஸ் டெக் கம்பெனியாக இருக்காங்க. இந்தியா அண்ட் வேர்ல்டு வைடில் 36 இன்சூரன்ஸ் கம்பெனி கூட கொலாபரேஷனில் இருக்காங்க. நம்ம இந்தியாவில் 32 ஸ்டேட்லேயும் 14,000 ஹாஸ்பிட்டல்ஸ் கூட நெட்ஒர்க்கில் இருக்காங்க. ஓகேங்க. நெக்ஸ்ட் ஃபைனான்ஷியல்ஸ் பார்க்கலாம். ரெவன்யூ ஒரு வருஷமும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ப்ராஃபிட்டும் பார்த்திங்கன்னா 2023 74 கோடியாக இருக்குது. இப்போ செப்டம்பர் 2023 படி 22.4 கோடியாக இருக்குது. ஸோ இந்த ப்ராஃபிட்டை ஆனுவலைஸ்டு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 44 கோடி வருது இந்த ஃபைனான்ஷியல் இயர் 2024 படி. ஸோ அப்படி பார்க்குறப்ப லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ப்ராஃபிட் ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்க. கடன் இல்லாத கம்பெனின்னு எடுத்துக்கலாம். ஏர்னிங் பர் ஷேர் ₹10.76, நெட் அசெட் வேல்யூ ₹55.72, ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்த் 19.63%, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 24.95%. ஸோ ஃபைனான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே சூப்பராக இருக்குது. இப்போ ஃபைனான்ஷியல் இயர் 2024 தான் பாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்கு. உடனே ரிசல்ட் எதிர்பார்க்காம 1 இயர் பக்கம் ஹோல்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஃபைனான்ஷியல்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது கம்மிங் இயர்ஸில். ஓகேங்க. நெக்ஸ்ட் லிஸ்டட் பேர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்ஹெச்பியில் சொல்லியிருக்காங்க எந்த ஒரு இந்தியன் லிஸ்டட் பேர்ஸுமே இல்லை அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் பிஇ மல்டிபிள் அப்படின்னு பார்த்தோன்னா பிஃபோர் ஐபிஓ, ஆஃப்டர் ஐபிஓ 38.8 பிஇ மல்டிபிளாக இருக்குது. ஆக்சுவலி இதில் ஃப்ரெஷ் இஷ்யூ எதுவுமே கிடையாது, எல்லாமே ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்றனால. ஆனுவலைஸ்டு பிஇ 2024 அப்படின்னு பார்த்தோன்னா 67.4 பிஇ மல்டிபிள் வருது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ப்ராஃபிட் ஆனுவலைஸ்டு 2024 ரொம்ப கம்மியாக தான் 44 கோடி தான் வரும் அப்படின்றனால. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் 2 ரிசல்ட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா எகைன் பிஇ குறையிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் இப்போதைக்கு 2024 கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்பென்சிவ் தான். பட் 38.8 அப்படின்றது ஓகே தான். ஓகேங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஐபிஓ ஓப்பன் ஆகிறது ஜனவரி 15, க்ளோஸ் ஆகிறது ஜனவரி 17. ஃபேஸ் வேல்யூ ₹5. ஐபிஓ அப்பர் ப்ரைஸ் பை ₹418. ஒரு லாட் அப்படிங்கிறது 35 ஷேர்ஸ். லிஸ்ட் ஆக போகிறது என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில். டோட்டல் இஷ்யூ சைஸ் 1171 கோடி. எல்லாமே ஆஃபர் ஃபார் சேல் தான். ஓகேங்க. நெக்ஸ்ட்டு ரீட்டைல் ரிசர்வேஷனாக 35% ஒதுக்கியிருக்காங்க. பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் வருது ஜனவரி 18. அலாட் ஆகலைன்னா ரீஃபண்ட் ஆகிறது. அலாட் ஆச்சுன்னா ஷேர்ஸ் டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறது ஜனவரி 19. லிஸ்ட் ஆக போகிறது ஜனவரி 22. இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமமாக நமக்கு ₹14,630 தேவைப்படும். ஓகேங்க. நெக்ஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோன்னா 10th ஜான்வரி அன்னைக்கு ₹80 அப்படின்ற மாதிரி கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஐபிஓ ப்ரைஸ் ₹418. அப்படி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 19% ப்ரீமியம்
ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரிஜிஸ்ட்ரார் லிங்க் இன் டைம் இந்தியா லிமிடெட். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவர்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஐபிஓ பற்றிய அப்டேட்ஸ்க்காக. ஓகேங்க, என்னுடைய ஃபைனல் வியூ பார்க்கலாம். Promoter holding before IPO 77.14%, after IPO 45.75% ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க போகிறாங்க. ஸோ 50 above இருந்தால் நம்ம ஓகேன்ற மாதிரி எடுத்துக்குவோம். பட் ப்ரமோட்டர் ஹோல்டிங் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆஃபர் ஃபார் சேலில் ப்ரமோட்டரும் அவர்களுடைய ஷேர்ஸை செல் பண்ணுறாங்க. ஸோ ஓகேங்க, நெக்ஸ்ட்டு ஃபைனான்ஷியல்ஸ் நல்லா குட்டாக இருக்குது. எந்த ஒரு கடனுமே இல்லை. ஃப்யூச்சர் க்ரோத்துக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கம்பெனி ஒரு ஹோல்டிங் கம்பெனி. இவர்களுடைய சப்சிடரிஸ் பார்த்திங்கன்னா தேர்ட் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீசஸ் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எந்த ஒரு லிஸ்டட் பேஸுமே இல்லை. வேல்யூஷன்ஸ் 2023 ப்ராஃபிட்டை கம்பேர் பண்ணும்போது 39 PE மல்டிபிள் அரவுண்ட் இருக்குது. பட் 2024 ஆனுவலைஸ்டு PE மல்டிபிள் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 67.4 வருது. ஸோ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. லாஸ்ட் 3 ஃபைனான்ஷியல் இயர்ஸாக டிவிடெண்ட் பே பண்ணியிருந்திருக்காங்க. கம்மிங் இயர்ஸில் நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா டிவிடெண்ட் பே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியும் RHPயில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக லாங் டேர்முக்கு இந்த ஐபிஓ ஓகே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இது என்னுடைய பர்சனல் வியூ தான். இந்த வியூ தப்பாகிறதுக்கும் சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேங்க, என்னுடைய ஃபைனல் வியூ பார்க்கலாம். நான் இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு தான் இருக்கேன். எந்த ஒரு லிஸ்டட் பேஸுமே இல்லை, கடன் இல்லை, ஃபைனான்ஷியல் க்ரோ ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது இன் ஃபியூச்சரில். ஸோ அதனால நான் இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருமே ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலோட வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் Angel 1 and 0 லிங்க் இருக்கும். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.